அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னா பார்ப்போம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு செம்ம காம்பினேஷன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் தேங்காய், ஒரு கொஞ்சம் இஞ்சி, ஒரு பூண்டு, கொஞ்சம் கசகசா போட்டு இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிப்போம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிப்போம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துப்போம். இப்போது சிக்கன் நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்க அந்த மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா இது எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா வதக்கணும். அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இது நல்லா வதங்கின அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா இந்த சிக்கனை நல்லா வேக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு சிக்கன் வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்க பாருங்கள். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.